மந்திரங்கள் நேர்த்தியாக இணைக்கப்பட்ட சில சப்தங்களின் தொகுப்புகள். சப்த அலைகளுக்கான அதிர்வுகள் சில பரிமாண கட்டமைப்புகளை உருவாக்குவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எந்திரம் என்பது ஒரு கருவியை குறிக்கும். ஸ்ரீ யந்திரத்தை ஒரு மகா கருவி என்று தமிழில் கூறலாம். இது மந்திர சப்த அலைகளின் இருபரிமாண அமைப்பாக கூறப்படுகிறது. முப்பரிமாண அமைப்பிற்கு மேரு என்று பெயர். இந்த மகா யந்திரம் அண்ட சராசரத்தில் உள்ள உணர்வுகளை உணர்ந்து உள்ளிழுத்து உலகில் உள்ள உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சியின் வெவ்வேறு நிலைகளில் தேவையான அனைத்து சக்திகளையும் வழங்குகிறது. இதை ஆதியோகி சிவன் உருவாக்கினார். அவர் தான் உருவாக்கிய 64 எந்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரே எந்திரமாக ஸ்ரீ சக்கரத்தை வடிவமைத்தார். இதன் முழு சக்தியை உணர்ந்த ஆதிசங்கரர் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தார். ஸ்ரீ சக்கரத்தை பூஜை செய்ய நிறைய நாமாவளிகள், அதாவது துதிபாட தேவையான மந்திர தொகுப்புகள் இருக்கின்றன. இங்கு கட்கமாலா ஸ்தோத்திரம் விளக்கப்படுகின்றது. கட்கம் எனப்படுவது வெட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் வாள் என்பதை குறிக்கிறது. மாலை என்பது மாலையை குறிக்கும். இதன் பொருள் வாள்களால் உருவாக்கப்பட்ட மாலை என்பதாகும். இதன் உட்பொருள் நமது வாழ்வின் பல்வேறு நிலைகளில் உள்ள ஆசைகளை வென்று வெட்டி வீழ்த்தி மேலே செல்வதையே குறிக்கிறது. இதை நேரடியாக வெட்டுவதற்கு பயன்படுத்தும் வாள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வாள் மாலையில் முதலில் வருவது பீஜ மந்திரங்களாகும். பீஜம் என்பது விதை அல்லது மூலப்பொருள் என்பதை குறிக்கும். பீஜ மந்திரங்களுக்கு தனியாக எந்தவித அர்த்தங்களும் கிடையாது. ஆனால் இந்த சப்தங்கள் மனிதனின் உள்ளே இருக்கும் உணர்வு நிலையையும் பிரபஞ்சத்தில் உள்ள உணர்வு நிலையையும் இணைக்கிறது. ஸ்ரீ சக்கரத்தின் மூல தெய்வமான லலித மகா திரிபுர சுந்தரிக்கு வழங்கப்படும் பீஜ மந்திரங்கள் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌஹ் ஓம் நம திரிபுர சுந்தரி என்பதாகும். அடுத்த 6 மந்திரங்கள் அங்கநியாசம் எனப்படும். அங்கநியாசம் எனப்படுவது ஸ்ரீ சக்கர வடிவ விளக்கம். ஸ்ரீ சக்கரம் சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணங்களால் உருவாக்கப்பட்ட பிரார்த்தனைக்கான எந்திரம். யந்திரம் அப்படிங்கிறது கருவியை குறிக்கும். இதை வடிவமைச்சது ஆதியோகியாகிய சிவன். பிரம்மாண்டத்தில் அடங்கிய பூமி, சந்திரன், சூரியன், 7 உலகங்கள், வளிமண்டலங்கள் மற்றும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் மனித பிண்டத்தில் அடங்கிய 36 தத்துவங்களையும் இணைத்து இந்த ஸ்ரீ யந்திரத்தை சிவன் உருவாக்கினார். நம் எல்லோர் உள்ளேயும் உறைந்து நிற்கும் இறைநிலையை உணர வழிகாட்டியாக உதவுவது இந்த ஸ்ரீ யந்திரம். நமது வாழ்வின் அடுத்தடுத்த நிலைகளில் படிப்படியாக திருப்தியுடன் வென்று முக்தியை நோக்கி முன்னேற செய்ய வேண்டிய விதைகளையும் உச்சரிக்க வேண்டிய மந்திர ஒளி தொகுப்புகளையும் அமைத்தார். பிரார்த்தனைக்கான எந்திரங்கள்ல மிக உயர்ந்தது ஸ்ரீ சக்கரம். ஸ்ரீ சக்கரத்துல 9 நிலைகள், அதாவது நவ ஆவரணங்கள் இருக்கு. ஆவரணங்கள்ன்றது அரண்கள், மதில் சுவர்கள் உடைய ஒரு அடுக்கு நிலை போல உருவகப்படுத்தலாம். வெளியில் உள்ள முதல் ஆவரணம் சதுரம், 2வது வட்டம் 16 தாமரை இதழ்கள் இருக்கு, 3வது வட்டம் 8 தாமரை இதழ்கள் இருக்கு, 4வது அமைப்புல 14 முக்கோணமும், 5வது ஆவரணத்துல 10 முக்கோணமும், 6வது ஆவரணத்துல 10 முக்கோணமும், 7வது ஆவரணத்துல 8 முக்கோணமும், 8வது ஆவரணத்துல 1 முக்கோணமும், 9வது ஆவரணத்துல ஒரு வட்டமும் இருக்கு. இந்த வட்டத்துல தான் ஸ்ரீ சக்கர வழிபாட்டின் முக்கிய தேவதையான லலித மகா திரிபுர சுந்தரி தன் துணைவன் பரமேஸ்வரனோட இணைந்து இருக்காங்க. ஒவ்வொரு ஆவரணத்திலையும் தேவிக்கு ஒரு அருள் நிலை இருக்கு. இந்த அருள் நிலையை குறிக்கும் சக்கர சுவாமினி என்ற பெயரும், ஆவரணத்தின் யோக நிலையை குறிக்கும் யோகினி என்ற திருநாமமும் கொடுக்கப்படுது. வெளியில சதுரமா ஆரம்பிச்சு உள்ள வட்டமாக முடிகிற பூபுர ஆவரணம். பூபுரம் அப்படிங்கிறது பூலோகத்தை குறிக்குது. இது திரைலோக்கிய மோகன சக்கரம். 3 உலகங்களையும் வசீகரிக்க கூடிய சக்கரம் அப்படிங்கிறது பொருள். இதோட யோகினி பிரகட யோகினி அப்படின்னா எல்லோராலும்
ஏற்றுக்கொள்ளப்பட்ட மேன்மையான யோக நிலையை அடைந்தவர் அப்படின்ற பொருள். இங்குள்ள வழிபாட்டு தேவதை திரிபுரா. இதன் பொருள் மனிதனின் 3 நிலைகளிலும் வாசம் செய்பவள். இந்த ஆவரணத்துல வெளி, நடு, உள் என்று 3 சுவர்களும் திசைக்கு ஒன்றாக 4 வாசல்களும் இருக்கு. 2வது ஆவரணம் சோடாசதல ஆவரணம். 16 தாமரை இதழ் வடிவ தலங்கள் இருப்பதால் இந்த பெயர். இது சர்வாச பரிபூரக சக்கரம். அனைத்து ஆசைகளையும் முழுமையாக நிறைவேற்ற அருள் செய்யும் சக்கரம் என்பது இதோட அர்த்தம். இங்கு தேவதை திரிபுரேசி. இந்த பெயரின் அர்த்தம் 3 உலகங்களையும் ஆளும் தேவதை. யோக நிலை குப்த யோகினி. பிறர் முன் தன் யோக நிலையை வெளிக்காட்டாமல் தன்னடக்கமான யோக நிலையை உடையவள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். 3வது வட்ட வடிவ அஷ்டதள ஆவரணம். 8 தாமரை இதழ் வடிவ தலங்கள் உடையது. இது அனைத்து அதிர்வுகளையும் உருவாக்கும் வல்லமையை அருளும் சர்வ சம்சோபன சக்கரம். தேவதை 3 உலகிலும் மிக அழகானவள் என்பதை குறிக்கும் திரிபுர சுந்தரி. யோகினி குப்ததர யோகினி. மிகவும் அமைதியாகவும் தன்னடக்கத்துடனும் உள்ள யோக நிலையை குறிக்கிறது. 4 முதல் 8 வரை உள்ள ஆவரணங்களை மேல் நோக்கிய ஆண் தன்மையுடைய ஸ்ரீகந்தம் எனப்படும் 4 முக்கோணங்களும், கீழ் நோக்கிய பெண் தன்மையுடைய சிவயுவதி எனப்படும் 5 முக்கோணங்களும் இணைந்து ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய சிறிய 43 முக்கோணங்களாக உருவாக்குகின்றன. மேல் நோக்கிய சிறிய முக்கோணம் சிவனையும் நெருப்பையும் குறிக்கின்றது. கீழ் நோக்கிய சிறிய முக்கோணம் சக்தியையும் நீர்த்தன்மையையும் குறிக்கிறது. இது 4வது ஆவரணம் சதுர்தசர ஆவரணம். 14 முக்கோணங்களை உடையது என்பதை இது குறிக்கிறது. சகல சௌபாக்கியங்களையும் அருளும் சர்வ சௌபாக்கியதாயக சக்கரம். தேவதை திரிபுரவாசினி. இது தேவதை மூவுலகிலும் வாழ்பவள் என்பதை குறிக்கிறது. யோகினி சம்பிரதாய யோகினி. பாரம்பரியத்திலிருந்து விலகாத யோக நிலையை உடையவள் என்பது இதன் பொருள். 5வது ஆவரணம் பஹர்தசர ஆவரணம். வெளிப்பத்து முக்கோண ஆவரணம் என்பதுதான் இதோட பொருள். சகல வெற்றியும் சாதகமாக அருளும் சர்வார்த்த சாதக சக்கரம். தேவதை திரிபுராஸ்ரீ. உலகிலும் செல்வ செழிப்புடன் உள்ளவள் என்பது பொருள். யோகினி குலோத்தீர்ண யோகினி. தன் குல தொடர்பை விடுவித்துக் கொண்ட யோக நிலை. 6வது அந்தர்தசர ஆவரணம். இது உள்பத்து முக்கோண ஆவரணம். சகல நிலையிலும் காத்து அருளும் சக்கரமான சர்வரக்ஷாக்கர சக்கரம் இது. தேவதை திரிபுர மாலினி. 3 உலகையும் மாலையாக அணிந்தவள் என்பது பொருள். யோகினி நிகர்ப்ப யோகினி. தன் கற்பத்தை தாய் காப்பது போல நம்மை காக்கும் யோக நிலையில் உள்ளவள் என்பது பொருள். 7வது அஷ்டகோண ஆவரணம் 8 முக்கோணங்களால் அமைந்தது. இது சகல நோய்களையும் முறியடிக்கும் சக்கரமான சர்வரோகர சக்கரம். தேவதை திரிபுரா சித்தா. 3 உலகிலும் உள்ள சித்த சக்தி. யோகினி ரகசிய யோகினி. தன் யோக நிலையை ரகசியமாக்கிக் கொண்டவள் என்பது பொருள். 8வது திரிகுண ஆவரணம். ஒரே ஒரு முக்கோணம் உடையது. இது நமது வாழ்வின் அனைத்து தேவைகளையும் சித்தியாக அருளும் சக்கரம். சர்வ சித்தி பிரத சக்கரம். தேவதை திரிபுராம்பா. உலகிலும் அன்னையாக திகழ்பவள். யோகினி அதிரகசிய யோகினி. தன் யோக நிலையை முற்றிலும் மறைத்த நிலை. 9வது ஆவரணம் வட்ட வடிவ பிந்து. சகல சந்தோஷங்களையும் அருளும் சர்வானந்தமய சக்கரம். தேவதை மகா திரிபுர சுந்தரி. உலகிலும் மிக மிக அழகானவள் என்பது பொருள். யோகினி பராபர ரகசிய யோகினி. அனைத்து உலகிலிருந்தும் தன்னை முழுமையாக மறைத்து கொண்ட யோக நிலை.